கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே டெய்லியுமே ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன். எவ்வளோ பிஸி ஸ்கெடியூல் இருந்தாலும் அது வந்து மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். கன்சீவ் ஆகிட்டு ஒரு 3லேருந்து 5th மந்த் வரைக்குமே எனக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸே ஹெவியாக இருந்துச்சு. ஸோ அப்போ நிறைய வீடியோ வந்து நான் ரெகுலராக போடாமல் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ டெலிவரிக்கு அப்புறமும் அதே கதை தான். அப்போயாச்சும் தேவலாம், இப்போ சுத்தமாக டைமே பற்ற மாட்டேங்குது. குட்டி பையனை கேர் பண்ணிக்கவே நேரம் சரியாக இருக்குது. இந்த வீடியோ கூட லாஸ்ட்டு சண்டே எடுத்தேங்க. இப்போ தான் அதை போட முடிஞ்சுது. சண்டேன்றதுனால மட்டன் அப்புறம் ஆட்டுக்கால்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மட்டன் காலையிலே குழம்பு வச்சாச்சு. இட்லிக்கும் அதுதான், மதியானம் லஞ்சுக்குமே அதுதான். ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருந்தேன் ஒயிட் ரைஸ்க்கு லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்காக. வீக்கெண்ட் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு வீக்கெண்டுமே ஹஸ்பண்ட் வந்து சென்னையிலேருந்து வருவார் பார்க்குறதுக்கு குட்டி பையனை. ஸோ இந்த வீக் வரும்போது புதினா துவையல் கேட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரி துவையல், புளிக்குழம்பு, இட்லி மாவு இதெல்லாமே இப்போலாம் எடுத்துகிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் வீக் அவர் வர வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. தேங்க்யூ.